அனைவருக்கும் வணக்கம். டாஸ்மாக் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாஸ்மாக் எப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாங்க, அதுக்கு முன்னாடி இந்த மதுவிலக்கு எந்தெந்த பீரியட்ல கொண்டு வந்தாங்க, யாருக்கு இது முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க, ஹோல்சேலாக இருந்த இந்த டாஸ்மாக் எப்படி ரீட்டெயிலாக மாறிச்சு, அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக யார் அமைஞ்சா, இயர்லி ஒன்ஸ் டாஸ்மாகோட டேர்ன் ஓவர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய இந்த டாஸ்மாக் முழுக்க ஒரு அரசு நிறுவனம். இதோட 100% உரிமையாளர் தமிழக அரசு தான். இந்த நிறுவனம் தமிழக அரசோட மதுவிலக்கு மற்றும் சுங்கவரித்துறையின் கட்டுப்பாட்டு கீழே இயங்கிட்டு இருக்கு. இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர்ல உள்ள பெருநகர் வளர்ச்சி குழும கட்டிடத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட வரலாறுன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது 1983 ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய அதிமுக அரசனால மது மொத்த விற்பனைக்காக தமிழ்நாட்டில் தொடங்கப்படுது. 1983 ஆண்டு தமிழ்நாட்டில் மதுவிலக்குங்கிறது ரொம்ப வருஷமாவே நடைமுறையில தான் இருந்திருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா 1937 ஆண்டு சி ராஜகோபாலாச்சாரியாரின் காங்கிரஸ் அரசுனால இந்த மதுவிலக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இருந்து 2001 வரைக்கும் இந்த மதுவிலக்கு கண்டினியூஸா சின்ன இடைவெளியில வந்துகிட்டு தான் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1971 73 வரைக்கும், அதுக்கப்புறம் 1983 87 வரைக்கும், அதுக்கப்புறம் 2000 1990 1991 வரைக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் தவிர மீது எல்லா இடத்துலையும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, அமலில் தான் இருந்திருக்கு. 2001 முழுமையாக இந்த மதுவிலக்கு நிப்பாட்டின பிறகு தமிழக அரசு டாஸ்மாக் மொத்த விற்பனை நிறுவனமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதை கொண்டு வராங்க. மாநில அரசு தாங்கிட்ட அந்த மொத்த மதுபான விற்பனையை சில்லறை வணிகத்துக்காக டெண்டர் விடுறாங்க. அப்போ இருந்த வியாபாரிகள்லாம் அவங்களுக்குள்ள சின்ன குழுக்கள் அமைச்சு மிகவும் கம்மியான டெண்டர் கோட் பண்ணி அந்த மதுபான கடைகளை வாங்குறாங்க. இதனால மாநில அரசுக்கு மிகப்பெரிய நஷ்டம் வருது. இதை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில் மாநில அரசு இந்த சில்லறை வணிகத்தை நாங்களே எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இதுக்காக மதுவிலக்கு சட்டம் 1937 ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வராங்க. அது மூலமா தமிழகம் முழுக்க இந்த மது விற்பனையை சில்லறை வணிகத்தை தமிழக அரசை எடுத்து நடத்துறாங்க. இது யாரை பேஸ் பண்ணி யார் இதை இனிஷியேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 29 2003 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு தான் இந்த சில்லறை வணிகத்துக்கான அப்ரூவல் கொடுத்து அவங்க தான் எடுத்து கொண்டு வராங்க. இதை ஆரம்பத்தில் திமுக அரசு எதிர்த்தாலும் 2006 ஆண்டு திமுக அரசு கருணாநிதியின் தலைமையில் பொறுப்பேற்கும் போது அந்த ரீட்டைல் ஷாப் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருந்ததுனால அவர் இதை ஆதரித்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வருவாய் கணக்கு பார்த்தீங்கன்னா 20% அதிகமாகிட்டே வரதா புள்ளி வரம் சொல்லுது. டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்து மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயானது ஒவ்வொரு வருஷமும் 20% அதிகரிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்தியாவிலேயே டாஸ்மாக் மூலமாக அதிகமாக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகத்தில் வந்துகிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக்கு சப்ளை பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள டாப் 5 சப்ளையர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் சென்னை, 2 மோகன் பிரிவரிஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ் லிமிடெட் சென்னை, SIVA டிஸ்டிலர்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர், 4 MP டிஸ்டிலர்ஸ் லிமிடெட் காஞ்சிபுரம், 5 சவுத்தர்ன் அக்ரிஃபரண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் SAFIL விழுப்புரம். இவங்க 5 பேரும் தான் அதிகமாக சப்ளை பண்ணக்கூடிய டாப் மோஸ்ட் சப்ளையர்ஸ் இன் தமிழ்நாடு. பொதுவாக மதுவிலக்கு 1930 பல போராட்டங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அரசாங்கத்தின் நல்லதுக்காக இந்த மதுவிலக்கு முழுமையாக நீக்கப்பட்டு மறுபடியும் ஹோல்சேலாக இருந்த மதுபான கடைகளை ரீட்டைல் ஷாப்புக்கு கவர்மெண்ட் மாற்றுச்சு. கண்டிப்பாக இந்த மது கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுனால இந்த கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளும் தவிர்க்கப்பட்டிருக்கிறதையும் மறுக்கப்படாத உண்மையாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ உள்ள இந்த மதுவினாலையும் பல குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுடைய நிலைப்பாடிலிருந்து இந்த மதுவிலக்கு மற்றும் டாஸ்மாக் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின போதுமான தரவு இன்னும் தேவைனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இது போல் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.